ரெண்டாயிரமா? பட்டா 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 அதான் முக்கியம். இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாதவருக்கு, சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பட்டா வழங்கின ஒரு ஆட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ் புதுமை திட்டம், புதுமை பெண் திட்டம், அந்த 1000 கூட உயர்த்தி 1500 ஆக்க போகிறோம் இல்லையா? 1500 அதுவும் ஆக போகுது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். இப்போ இன்னொன்று அறிவிச்சிருக்கணும், ஆட்சிக்கு வந்தோன்னா புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்கணும், இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம் தெரியுமா? இல்லத்தரசி திட்டம் எவ்வளோ? நீங்கள் கொஞ்சம் லேடிஸ் சொல்லிட்டோம். எவ்வளோ லேடிஸ் சொல்லிட்டோம்? 8000. 8000 தானே? அதில் என்னென்ன கொடுக்க போகிறோம்? ஸ்டவ்வு, கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷினு, டிவி, சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து உங்கள் சாய்ஸு, லேடிஸோட சாய்ஸ் தான். தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுறதுங்க, வீட்டுக்கார்ட்ட கேட்டுறதுங்க. ஏன்னா ஏதாவது குழப்பி விட்ருவாங்க உங்களை. அதை வாங்கினா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு குழம்பி விடுவீங்க. அப்புறம் பிரச்சனை வரும் உங்களுக்குள்ள. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க, அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்லாம். கவலைப்படாதீங்கண்ணா, நான் வந்து சமாதானம் பண்ணி வச்சிடுறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னேறணும், உங்களுக்காக தான். உங்களுக்கு இருக்க உரிமை அது. கலைஞர் உரிமை தொகைக்கு பேர் வச்சோம். நீங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க. உதாரணமாக காலையில் எழுந்திரிக்கிறீங்க, 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சிடுவீங்க. ஏந்திச்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போய் தண்ணி தெளித்து, வாசலில் தண்ணி தெளித்து, கோலம் போட்டு, அதுக்கு பிறகு காஃபி போட்டு, பசங்களை எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி, அவன் அடம் பிடிப்பான். அதெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போகலாமா, எனக்கு உடம்பு ரொம்ப வெளியே கடையில் சொல்லுவான். அதெல்லாம் இல்லை, நீ போய் தான் அவனு அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு சாப்பாட்டுக்கு 2 திணிச்சு, வாயில் திணிச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு அவனை அனுப்பிச்சி, அதுக்கப்புறம் புருஷனை எழுப்பி அவர் பிக் பண்ணிப்பார். கொஞ்சம் நேரம் படுக்கிறான் சுமார் அப்படின்னு சத்தம் போடுவார். இதெல்லாம் எனக்கு எப்படி அனுபவம்னு கேட்குறீங்களா? என் ஒய்ஃபு வண்டியில் வந்திருக்கிறாங்க, வண்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல தான். அவங்க எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கவனித்து நம்மளை குளிப்பாட்டி அனுப்பிச்சி விட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு, அவங்க நம்ம சாப்பிட்டு போட்ட பாத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் கழுவி அதை ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சு, அதுக்கு பிறகு அழுக்கு துணியெல்லாம் துவைச்சி, நம்ம பேண்ட்லாம் கழட்டி போட்டிருப்போம், சட்டை பேண்ட்டெல்லாம். அந்த பேண்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க, ஏதாவது உள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்கெட்டில். ஏன்னா மழை தண்ணி பட்டுருமில்ல, அதுக்காக அதை செக் பண்ணுவாங்க. அதை பண்ணி இவ்வளவும் பண்ணி நம்ம யாரும் ஆஃபீஸுக்கு போவோம். உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறான்னு கேட்பாங்க. சும்மா தான் வீட்டில் இருக்காங்கன்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லிடுவோம். சும்மா தான் வீட்டில் இருக்காங்க. சும்மா தான் இருக்கீங்க நீங்கள் எங்களை அனுப்பிச்சி விட்டு, வேலை புருஷனை அனுப்பிச்சி விட்டு கடைக்கு போய் காய்கறி வாங்கி அதை கொண்டு வந்து சமைச்சு, புருஷனுக்கு பிடிச்சி நல்லா இருக்குமா, இதை சாப்பிடுவானா, இதெல்லாம் திங்க் பண்ணி சமைக்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லையா? வீட்டில் யாராவது பெரியவங்க தான் அவங்க உடம்புக்கு என்ன இருக்கா பிரச்சனை, அதையும் பார்த்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணுறீங்க. இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புருஷங்கள்லாம் இப்படி சமைக்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லையா? வீட்டில் யாராவது பெரியவங்க தான் அவங்க உடம்புக்கு என்ன இருக்கா பிரச்சனை, அதையும் பார்த்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணுறீங்க. இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புருஷங்கள்லாம் சும்மா வீட்டில் தான் இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. உரிமை தொகை உங்களுக்குன்ற உரிமை இருக்குது. ஆக அவங்களுக்கும் எல்லா உரிமையும், ஆண்களுக்கு இருக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குங்கிற அந்த உணர்வோடு தான் அதுக்கு உரிமை தொகைன்னு பேர் வச்சோம். ஆகவே நான் உரிமையோடு உங்களிடத்துல கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரனுக்கு ஓட்டை போட்டு நம்முடைய எம்எஸ்ஆர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.